வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக ஒரு சூப்பரான ஆரஞ்சு குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குல்ஃபியை நம்ம குல்ஃபி மோடில் போட்டு செட் பண்ணாமல் ஆரஞ்சு ஸ்கின்குள்ளேயே செட் பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 கவர் பால் சேர்த்துக்கிறேன், அதாவது 1 லிட்டர் அளவு பால். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 15லிருந்து 20 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம ஆரஞ்சுடைய டாப்பை கட் பண்ணிக்கலாம். இதோடைய டாப் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பேனிங் நைஃப் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஆரஞ்சுக்குள்ளே இருந்தும் ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். நம்ம ஆரஞ்ச் ஸ்கின் அண்ட் ஃப்ளஷை தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ ஃப்ளஷை மட்டும் எடுத்து நல்லா அரைத்து ஒரு ஸ்டெயினர் யூஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆரஞ்சு நல்லா அரைச்சாச்சு. இந்த ஜூஸை எடுத்து உரமாக வச்சுருவோம். இங்கே நம்ம பாலும் ஒரு 50 to 60% நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 250 ml அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரெக்டாக அடுத்து ஒரு 2 நிமிடம் இது நல்லா கொதிக்கட்டும். அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதோடைய சூடு முழுமையாக குறையட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம பாலுடைய சூடு முழுமையாக குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இதில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா பால் சூடாக இருக்கும்போதோ அல்லது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்தோன்னா நம்ம பால் திரிஞ்சிடும். இப்போ ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இதை எடுத்து அழகாக நம்ம இங்கே வச்சுருக்க ஆரஞ்சு ஸ்கின்ல ஊற்றிக்கலாம். இப்போது இதை அடுத்து 4 to 5 hours ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஆரஞ்சு குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.